Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரே கான்செப்ட்ஸ் as discussed by data structures using C by பாலகுருசாமி. இந்த வீடியோவில் அரே அப்படின்னா என்ன, அரேயில் இருக்கிற இண்டிவிஜுவல் எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அரேவை எப்படி மெமரியில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அண்ட் வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்டு ஆன் அரேஸ், இது எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அன் அரே? ஸோ அரேவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட்ஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? த எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஒன் ஆஃப்டர் அனதர். லீனியராக இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். எதுக்காக நம்ம அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு குரூப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் டைப்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் தெம் அட் அ கண்டிகியூஸ் மெமரி லொக்கேஷன். தட் இஸ் கண்டினியூவஸ் மெமரி லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் பண்ணுறோம். And each element in an array is assigned an index. So இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we have to use an index which can be called as an array subscript. இந்த இண்டெக்ஸ் identifies the location of the element in the array. இண்டெக்ஸ் 5 இருந்ததுன்னா it means it is the location of that element in that array. So யூஷுவலாகவே Cயில் இண்டெக்ஸ் starts with the value 0 and the location of the last element கண்டெய்னிங் n எலிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ லாஸ்ட் எலிமெண்ட் nth எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும்னா n-1. அரே ரெஃபரன்சிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அண்ட் அரே இஸ் ரெஃபர்டு யூஸிங் த அரே நேம். அரேயில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸும் இட் இஸ் ரெஃபர்டு யூஸிங் த அரே நேம் அண்ட் த இண்டெக்ஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அன் அரே ஏ. அந்த இண்டெக்ஸ் பாருங்கள், ஜீரோலேருந்து ஆரம்பித்து 3 வரைக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4th எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் 3. அப்போ எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் ஏ ஆஃப் 0. நம்ம யூ கேன் சி தட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் இருக்கணும். ஏ ஆஃப் 0, அடுத்து ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, அந்த லாஸ்ட் எலிமெண்ட் கேன் பி ரெஃபர்ட் அஸ் ஏ ஆஃப் 3. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ்? ஸோ யூ கேன் ஹாவ் சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஆர் மல்டி டைமென்ஷனல் அரே. டைப்ஸ் ஆஃப் அரேஸ்னால் டேட்டா டைப்பை வச்சும் சொல்லலாம். இன்டீஜர் அரே, கேரக்டர் அரே, ஃப்ளோட் அரே. பட் ஜென்ரலாக காமனாக நம்ம சொல்ல வேண்டியது இட்ஸ் அ ஒன் டைமென்ஷனல் அரே ஆர் அ மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னா இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ சிங்கிள் ரோ ஆர் அ காலம். அதே போல் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா யூ ஹாவ் மல்டிபிள் காலம்ஸ் அண்ட் மல்டிபிள் ரோஸ். அந்த மல்டி டைமென்ஷனல் அரேவை யூ கேன் கால் இட் அஸ் அரே ஆஃப் அரேஸ். ஆனால் அரேவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் மஸ்ட் பி டெக்ளர்ட் அண்ட் இனிஷியலைஸ்ட். ஒன்லி தென் யூ கேன் யூஸ் தட் அரே. யூ கேன் ஆக்சஸ் த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ். இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் டெக்ளரேஷன்லேயும் பண்ணலாம், இல்லை லேட்டர் இந்த ப்ரோக்ராம் யூஸிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை எப்படி நம்ம டெக்ளேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டேட்டா டைப், அரே நேம் அண்ட் தென் சைஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்டீஜர் ஏ ஆஃப் 10 அப்படின்னா we are defining a single dimensional array A of type integer which has got 10 elements. இப்போ இந்த இடத்துல இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டேட்டா டைப், அரே நேம், சைஸு ஈக்குவல் டு விதின் கர்லி பிரேசஸ் யூ கேன் கிவ் த இனிஷியல் வேல்யூஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தட் அரே. இது நம்ம டெக்ளரேஷன் அப்போ பண்ணுறது. இதுவே ப்ரோக்ராம்குள்ளே பார்க்கும்போது அரே நேம் விதின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எலிமெண்ட். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்டீஜர் ஏ ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 248. ஏ ஆஃப் 0ல் 2 ஸ்டோர் ஆகும், ஏ ஆஃப் 1ல் 4, ஏ ஆஃப் 2ல் 8. இது நம்ம டெக்ளரேஷன் அப்போவே இனிஷியலைஸ் பண்ணுறது. இப்போ இதுவே இந்த இடத்துல பாருங்கள், ப்ரோக்ராம்குள்ளே நம்ம ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம போடலாம். ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்ட் 0th பொசிஷனில் இருக்கிற டேட்டா வில் பி சேஞ்ச்ட். நவ் அரே சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த சைஸ் ஆஃப் அ சிங்கிள் டைமென்ஷனல் அரே கேன் பி கேல்குலேட்டட் யூஸிங் திஸ் ஃபார்முலா. என்னது? லென்த் ஆஃப் தட் அரே இன்ட்டு சைஸ் ஆஃப் த டேட்டா டைப். இப்போ இன்டீஜராக இருந்ததுன்னா 2 பைட்ஸு, டபுளாக இருந்ததுன்னா 4 பைட்ஸ். இப்போ பாருங்கள், இன்டீஜர் ஏ ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40 கொடுத்துருக்கோம். அப்போ இன்டீஜர் அரே 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த சைஸ் ஆஃப் தட் அரே என்னவாக இருக்கும்னா 4 × 2. 4 means the length of that array,
2 is the size of the data type. So total 8 bytes will be occupied by this A array. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா கண்டிகியூஸ் மெமரி லொக்கேஷன் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் A of 0, A of 1, A of 2, A of 3. ஆனால் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் ஆக்குபைஸ் 2 bytes. அப்போ இதனுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து பியாக இருந்ததுன்னா அடுத்தது B+2. ஏன்னா B and B+1 is to store this 10. அதே இப்போ B+2 and B+3 will be used for storing this 20. நம்ம ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். அதே போல் த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து B+4 and தேர்ட் இண்டெக்ஸ் டேட்டா will be in the location B+6. 10, 20, 30, 40ங்கிறது டேட்டா, B+2, B+4ங்கிறது அட்ரஸ், A of 0, A of 1ங்கிறது accessing the individual elements. Now we'll see how to declare a multi-dimensional array. Data type, array name, இங்கே மட்டும்தான் வேரி ஆகுது. என்ன, you have to give the row subscript and column subscript. Example பாருங்கள், integer A of 2 by 2, that is 2-dimensional array, 2 rows and 2 columns. This is how we initialize. So declare பண்ணியிருக்கணும் நம்ம row index and column index is equal to element. This is how we give it in the program. இது வந்து டெக்ளரேஷனில் கொடுக்குறது. டேட்டா டைப், அரே நேம், ரோ சப்ஸ்கிரிப்ட், காலம் சப்ஸ்கிரிப்ட் ரெண்டையும் வந்து தனித்தனி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடணும். ஈக்குவல் டு விதின் கர்லி பிரேசஸில் யூ கேன் கிவ் ஆல் தி இனிஷியல் வேல்யூஸ் ஃபார் தட் அரே. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A of 1, 0 is equal to 3. தட் இஸ் ஃபஸ்ட்டு ரோவில் 0th காலத்தில் இருக்கிறதுக்கு நம்ம 3ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம டெக்ளரேஷனில் A of 2 by 2 கொடுத்துருக்குறோம். நம்ம 1, 2, 3, 4ங்கிற வேல்யூஸை வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக 0, 0ல் 1 போகும், 0, 1ல் 2 பாருங்க, 0, 1ல் 2, 1, 0ல் 3 அண்ட் 1, 1ல் 4 வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ வாட் இஸ் த மெமரி சைஸ் ஃபார் அ மல்டி டைமென்ஷனல் அரே? இப்போ இங்கே வந்து யூ ஹாவ் டு மல்டிப்ளை ரோ இன்ட்டு காலம் இன்ட்டு சைஸ் ஆஃப் த டேட்டா டைப். இப்போ 2 by 2 அப்படின்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 எலிமெண்ட்ஸும் இன்டிஜருங்கிறதுனால இன்ட்டு 2. அப்போ 4 into 2, 8 bytes is occupied by this array A. பாருங்கள், அரே 0, 0, 0, 1, 1, 0, 1, 1 பியிலேருந்து ஆரம்பிக்குது. B+2, B+4 and B+6. நம்ம முன்னே சொன்ன மாதிரி 2 bytes are allocated for each element. How do you represent a 2-dimensional array? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், M 2 by 2 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். Mங்கிற அரே 2 rows and 2 columns டிஃபைன் பண்ணியிருக்கோம். clear screen and then we are giving the prompt, type elements of the 2 by 2 dimensional matrix. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ரோ காலம் ரெண்டும் மாறணும். அதனால் we have to use a 2 for loops, nested for loops. So this is for I is equal to 0, I less than 2. And then for j is equal to 0, j less than 2, j plus plus. அப்போ I jth எலிமெண்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ணுங்கிறதுக்காக ப்ராம்ப்ட் printf m %d I j. அப்போ இந்த ஃபஸ்ட்டு %dங்கிற இடத்துல I வேல்யூ பிரிண்ட் ஆகும், செகண்ட் %dயில் j வேல்யூ பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபார் த ப்ராம்ப்டிங். இப்போ அடுத்தது we have to read the data. ஸோ அதுக்கு we are using this scanf. அப்போ இந்த ஃபார் லூப்பில் we have got 2 statements. அதனால் it has to be enclosed by this curly braces. அதே போல் ஆம்பர்சன்ட் எதுக்குன்னு தெரியும், நம்ம இன்டீஜர் வேரியபிளுக்கு இல்லைன்னா இன்டீஜர் அரே எலிமெண்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு we have to use this ampersand. %d is the format specifier. தென் பிரிண்டிங்கும் அதே போல் நம்ம 2-dimensional அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் வேணும். இதே போல் தான் ஃபார். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு printf எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம ஒரு கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. தென் செகண்ட் ஃபார் லூப்பு, இதில் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் தென் we are closing this. So this curly braces is for this for loop. இதுக்குள்ளே இந்த ஜே லூப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் இங்கே எங்கேயும் கர்லி பிரேசஸ் நம்ம கொடுக்கல. இது எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம /n கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ I 0னா 0th row பிரிண்ட் ஆகும். ஸோ இட் வில் பி பிரிண்டட் இன் த நியூ லைன். /t
ஸ்லாஷ் டி எதுக்கு அப்படின்னா 2 டேப் கொடுத்துட்டு தென் இந்த எம் வேல்யூ வில் பி பிரிண்டட். இங்கே பாருங்கள் டிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் வந்து வில் பி பிரிண்டட் வித் த ஸ்பேஸ் இன் பிட்வீன். இப்போ ஒரு ரோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ரோ பிரிண்ட் பண்ணுறது நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்லாஷ் என். ஸோ இது அடுத்த ரோ. ஸோ இப்படியே அடுத்தடுத்த ரோஸ் பிரிண்ட் ஆகும். HCH கொடுத்துருக்கணும் நம்ம. And then we are closing that main. Now we'll see how multidimensional array is represented in the memory. இப்போ ரோ ஆர்டராக இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் எப்படி ஸ்டோர் ஆகும்? 0 0 0 1 0 2. தட் இஸ் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் அடுத்தடுத்த லொக்கேஷனில் வந்துடும். அதுக்கு அடுத்த லொக்கேஷனில் ரோ 2வோட எலிமெண்ட்ஸ் வந்துடும். 1 0 1 1 1 2. இந்த 0ங்கிறது ரோ, அடுத்து இருக்கிற 0 1 2ங்கிறது காலம். அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரோ 3 வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இதுவே காலம் ஆர்டராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் செகண்ட் காலம் அண்ட் தென் தேர்ட் காலம். பட் யூஸ்வலாக சியில் வந்து ரோ மேஜர் ஆர்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டிங் தி அட்ரஸ் லொக்கேஷன். சப்போஸ் என்னுடைய அரே வந்து லோயர் இண்டெக்ஸ் 1ம் அப்பர் இண்டெக்ஸ் வந்து U1ஆகவும் இருந்தது அப்படின்னா மை அரே வில் பி ரெப்ரசன்டட் லைக் திஸ். இப்போ A(1) ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து 1ங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பேஸ் வேல்யூ B இஸ் த அட்ரஸ். அடுத்த லொக்கேஷனில் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருமே நம்ம இன்டீஜராக எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால் B + 1 × 2 வேர்ட் சைஸ் வந்து 2. அதே போல் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா A(3) எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா B + 4ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இது B + 6. அப்போ A(i) இருந்ததுன்னா என்னவாக இருக்குன்னா B + i - 1 × 2. இப்போ இங்கே 4ஆக இருந்ததுன்னா இங்கே 3ங்கிற லொக்கேஷன்னா நம்மளுக்கு இங்கே 2 இருந்திருக்கு. அப்போ U1 எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா U1 - 1 × 2. இப்போ இதுவே என்னுடைய அரே வந்து 0லேருந்து ஆரம்பித்து U2 வரைக்கும் இருந்தது அப்படின்னா A(0) வில் பி ஸ்டோர்ட் அட் த லொக்கேஷன் B. அடுத்ததில் என்ன B + 1 × 2. அடுத்து B + 2 × 2. அப்போ A(i) எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா B + i - 0 × 2. இதுவும் என்னவாக இருக்கும்? U2 - 0 × 2. அப்போ இந்த 0 இந்த 1 என்ன மீன் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இந்த இனிஷியல் இண்டெக்ஸிங் தான். இனிஷியல் இண்டெக்ஸிங் 1ஆக இருந்தது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 1ஆக இருந்ததுன்னா இங்கே கரஸ்பாண்டிங் அட்ரஸ் என்னவாக இருக்கும்னா U1 - 1. இதுவே இங்கே 0வாக இருந்ததுன்னா இங்கே வந்து U2 - 0 அப்படின்னு போட்டுக்க போகிறோம். இது வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கேன். Suppose you have got a multi-dimensional array. Row 1, row 2, row 3 இருக்குது. Each row contains column 1 to column U2 வரைக்கும் இருக்குது. இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ith ரோக்குள்ள முன்னாடி என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? row 1, row 2 எக்ஸெட்ரா அப் டு i - 1 ரோஸ் இருக்கும். ஒவ்வொரு ரோவிலையும் U2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா i - 1 × U2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த ரோவில் ஜேத் வேல்யூ வேணும்னா அப்போ நம்ம சிங்கிள் டைமென்ஷனில் பார்த்த மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் அரே U1, U2. தட் இஸ் U1 ரோஸ் அண்ட் ஈச் ரோ கண்டென்ஸ் U2 எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். நம்ம ரோ மேஜர் ஆர்டரில் இந்த அரே ஸ்டோராக இருந்ததுன்னா இந்த அட்ரஸ் ஆஃப் A(ij) என்னவாக இருக்கும்னா பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் வேர்ட் சைஸு இன்ட்டு n × i - LBR. LBRங்கிறது என்னது? லோயர் பவுண்ட் ஆஃப் த ரோ இண்டெக்ஸ். அதே போல் ப்ளஸ் j - LBC. LBC என்னது? லோயர் பவுண்ட் ஆஃப் காலம் இண்டெக்ஸ். இது வந்து ரோ மேஜர் ஆர்டருக்கு. இதுவே காலம் மேஜர் ஆர்டராக இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல எம்ங்கிறது ரோவாக எடுத்துக்குவோம் நம்ம. அடுத்தது இந்த இடத்துல வந்து j மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஹியர் யூ கேன் சே தட் m × j - LBC plus I - LBR if that array is stored in column major order. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு 10/12 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதனுடைய பேஸ் அட்ரஸ் வந்து 200, வேர்ட் சைஸ் வந்து 2. தென் கம்ப்யூட் த அட்ரஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் A(4/7). அப்போ 4th ரோவில் 7th எலிமெண்ட்டோட அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ரோ மேஜர் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ we can use this formula. B என்னது 200, வேர்ட் சைஸ் என்னது 2. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு we are assuming that
the row and column indexes starts with the value 1. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் 4 minus 1, அதே போல் 7 minus 1. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது 284. அப்போ 200லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு அரே ஸ்டோர் ஆகிருக்கு. A of 4/7 வந்து இட் இஸ் இந்த லொக்கேஷன் 284. இந்த இடத்துல we are asking for the column major order. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஜேங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த காலம் ஜே மைனஸ் எல்பிசி, அப்புறம் ஐ மைனஸ் எல்பிஆர். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண we have got 326. Now we'll write a program to find the average of 10 numbers using a single dimensional array. இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் நம்ம ஒரு ஃபார் லூப்பில் 10 நம்பர்ஸை ரீட் பண்ண சம் பண்ணிவிட்டு ஆவரேஜும் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறதுனால நம்ம we have to use that array. A is the given array, sum and I. இப்போ இந்த 3 வேரியபிளில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக A array, அந்த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை சம் பண்ணுறதுக்காக this sumங்கிற வேரியபிள், I is the index variable. Then I have got another variable average, AVE. This will be of type float. ஏன்னா average of the integers வந்து will be in the floating point. Then clear screen. This is to clear the screen. இந்த function யூஸ் பண்ணணும்னா you have to include console.io.h. Similarly printf scanf யூஸ் பண்ணுறதுனால we are including this standard io.h. We are giving a prompt, enter 10 integers. And then 10 integers நம்ம ரீட் பண்ண போகிறோங்கிறதுனால ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I is equal to 0, I less than or equal to 9, I plus plus. இப்போ 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் I வேரி ஆகும். ஒவ்வொரு I வேல்யூக்கும் we have to read the data. ஸோ ஸ்கேன்எஃபில் %d and then ampersand A of I. இன்டிஜர் வேரியபிளாக இருந்தது அப்படின்னா you have to prefix it by ampersand. That means you have to give the address of that variable for this scanf. அப்போ integer variableங்கிறதுனால %d கொடுத்துருக்குறோம் நம்ம. Then sum is equal to 0. For I is equal to 0, இங்கே செமிகோலன் வரணும். I less than or equal to 9, I plus plus. Sum is equal to sum plus A of I. அப்போ இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டை நம்ம சம் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வரும்போது the sum will have the summation of all the 10 numbers. And then here I am just dividing it by 10. ஏன் 1.0 into sum divided by 10 பண்ணுறோம் அப்படின்னா சியில் வந்து sum divided by 10 மட்டும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. சம்மும் இன்டிஜர் வேரியபிள், 10ம் வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட். அப்போ you get the result only in integer. ஆனால் நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸில் வேணும் அப்படிங்கிறதுனால 1.0 இன்ட்டுன்னு போட்டிருக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக the sum will be converted into a float value and then divided by 10 பண்ணும்போது you get a float result that is stored in AVE. And then we are printing this AVE using this %.2f format specifier யூஸ் பண்ணி நம்ம print பண்ணுறோம். Then get ch. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுக்காக நம்ம get ch கொடுத்துருக்கோம். Then you have got return 0 because we have got this main function returning an integer value. So the output எப்படி இருக்குன்னா enter 10 integersனு வரும். So you can enter the 10 integers. இது எல்லாத்தையும் சம் பண்ணி the average வந்து 5.50 அப்படின்னு print ஆகுது. ஏன் 0.50 வந்திருக்குன்னா 0.2f கொடுத்துருக்குறோம் நம்ம. What are the operations on arrays? So யூஸ்வலாகவே எனி டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் we can do insertion, deletion, traversal, sort and search. அப்போ இந்த 5 ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். அரேஸில் எப்படி பண்ண போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இன்சர்ஷன் அப்படிங்கும்போது அரேயில் ஒரு எலிமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அதே போல் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை we can delete. traversal அப்படின்னா accessing each element of that array. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம், அதாவது ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் கால் இட் அஸ் அ ட்ராவர்சல். அண்ட் சார்ட் இஸ் நத்திங் பட் அரேஞ்சிங் த அரே எலிமெண்ட்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். இட் கேன் பி அசெண்டிங் ஆர் இட் கேன் பி டிசெண்டிங். அதே போல் ஒரு அரேயில் ஒரு பர்டிகுலர் கீ வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் வந்து ஆர் நாட் எஃபிஷியன்ட் இன் அரேஸ். ஏங்கிறத நம்ம பார்க்கலாம்.
Now we'll see how to perform array traversal. So the traverseங்கிறது we are looking into every index for the record element. இது வந்து சர்ச்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பிரிண்டிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த 0 1 2 3 4ன்னு எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக we can use this for loop for integer I is equal to 0, I less than n, I plus plus. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல நம்ம இன்டிஜர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா only for this for loop the I variable can be used. அவுட்சைட் த ஃபார் லூப் நம்ம ஐயை யூஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்ணணுன்னா நம்ம இன்டிஜர் ஐங்கிறது இங்கே கொடுக்காம we have to give in the beginning part of the main. So the traversal allows you to access each element in that array, perform operations such as searching for a specific element. You can update or modify element and then you can use it for aggregating like sum, average. அதுக்கெல்லாம் இந்த traversal நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரே ட்ராவர்சல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல அரே நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு அது இனிஷியலைஸும் பண்ணிட்டோம். சைஸ் ஆஃப் தட் அரே வந்து n is equal to 5ன்னு கொடுத்துட்டோம். ப்ளஸ் எனிக்கிங்கிற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம ட்ராவர்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அங்கே வந்து இட் டேக்ஸ் 2 parameters ARR and n. ARR is the array, n is the size of that array. இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ராவர்சல்ங்கிறது டேக்ஸ் 2 arguments. ARR அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் இன்டிஜர் ஸ்டார் அரேன்னு கொடுத்துருக்குறோம். என்னுக்காக we are using integer size. அப்போ the content of n will be passed on to this size. The ARR will be passed on to this array. Integer I for I is equal to 0, I less than size, I plus plus. We are just printing it. Array %d is equal to %d slash n I comma array of I. அப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல array of ஐங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. Now we'll see how to insert in an array. So this is an initial array. நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. array content after 4 is inserted at the end. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எண்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் we are inserting this 4 at the index location 2. அப்போ என்னாகும், இந்த இடத்துல நம்ம 2வை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 5 22 77 4ஐ நாம் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல நம்ம மூவ் பண்ணிவிட்டு then only you can insert. இன்சர்ஷன் என்ன அரே பார்க்கலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் த கிவன் அரே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சி வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், டி வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், இ வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு அரேவோட சைஸ் வந்து 5ஆக இருந்ததுன்னா எஃப் வில் பி லாஸ்ட். ஸோ இப்படி இன்சர்ட் ஆகும். பட் இந்த இடத்துல யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து மூவிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறது. இப்போ எஃப் வந்து இப்போ அடுத்த லொக்கேஷன்ஸ் இருந்ததுன்னா எஃப் வில் பி ஸ்டோர்டு ஃபர்ஸ்ட். And then E will be stored in F and then D will be stored in E. இந்த ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சப்போஸ் நம்ம டிலேருந்து ஈக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈயோட கண்டென்ட் வில் பி ஓவர் ரிட்டன். அப்போ ஈயை வந்து தூக்கி நம்ம எஃப்பில் போட முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் எலிமெண்ட் இன் தட் அரே. அதை வந்து அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அடுத்தது ஈயை வந்து எஃப்க்கு மூவ் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை ஈக்கு மூவ் பண்ணுறோம். இப்படி தான் மூவ் பண்ணணும். Now we'll see how to insert in an array. So இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். We are defining an array with 10 elements. ஆனால் we are initializing it with only 5 elements. அப்போ இந்த remaining elements வந்து will be initialized to 0. ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும். ரிமைனிங் 5 எலிமெண்ட்ஸ் வந்து will have a value 0. And that எவ்வளவு எலிமெண்ட்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோங்கிறதுக்காக n is equal to 5ன்னு கொடுத்துருக்கோம். And this is to print the content of that array. I is equal to 0, I less than n. We are printing individual elements. And then this is to get the elements to be inserted. And the prompt கொடுக்குறோம். This is to read the element. So Pங்கிற டேட்டாவை தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்க்குறதுக்காக we are using this printf and scanf. K is the location where you have to insert the data. அப்போ கேலிருந்து ஆரம்பித்து n வரைக்கும் இருக்கிறத அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்காக we are using this for loop.
ஸோ இங்கே பாருங்கள் I is equal to n, I greater than or equal to k, I minus minus. ஏன்னா ஐங்கிறது வந்து என்னிலேருந்து ஆரம்பித்து கே வரைக்கும் வருதுங்கிறதுனால நம்ம ஐ மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். அரே ஆஃப் ஐ எடுத்து அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ nth லொக்கேஷன்லேருந்து ஆரம்பித்து kth லொக்கேஷன் வரைக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அண்ட் தென் kth லொக்கேஷனில் இந்த கிவன் p வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி 5 எலிமெண்ட்ஸ் வந்து அந்த அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக இன்னொரு எலிமெண்ட்டும் ஸ்டோர் பண்ணதுனால n is equal to n plus 1. And then here we are again printing the content of that array after insertion. இதே for loop தான். ஆனால் except இந்த இடத்துல I less than nக்கு பதிலாக I less than n plus 1ன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம நியூவாக இன்னொரு எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஸோ the output of that program will be like this. கொடுத்துருக்குற டேட்டா, அதுக்கப்புறம் தான் enter the elements to be inserted, 8 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எந்த லொக்கேஷனில் அப்படிங்கிறத அண்ட் தென் த கண்டென்ட் ஆஃப் தட் அரே ஆஃப்டர் இன்சர்ஷன். டெலீஷன் இன் அன் அரே. ஸோ திஸ் இஸ் த கிவன் இனிஷியல் அரே. அதில் வந்து வி ஹாவ் டு delete an element in the end. அப்போ இந்த 77 அப்படிங்கிறத நம்ம delete பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஈஸி. இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டை கொண்டு போய் நம்ம 0ன்னு பண்ணிக்கலாம். நம்ம டெலீஷன் அப்படின்னா நம்ம அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ண முடியாது. we can make it as 0. இப்போ சப்போஸ் we want to delete an element from the index location 2. இப்போ ஆல்ரெடி 5 இருக்குது. அந்த இடத்துல இருக்கிறத delete பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்னா இந்த 22வை கொண்டு வந்து அங்கே ஓவர் ரைட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து 77 இருக்கிற டேட்டாவை இந்த 3 லொக்கேஷனில் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஷிஃப்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா k + 1th பிளேஸ்லேருந்து kth பிளேஸுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரிண்டிங் த கண்டென்ட் ஆஃப் தட் அரே. எந்த லொக்கேஷன், இப்போ இந்த இடத்துல நம்ம லொக்கேஷன் மட்டும் ரீட் பண்ணால் போதும், அந்த வேல்யூ ரீட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இனிஷியலாக நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இதை நம்ம delete பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 30யை கொண்டு வந்து நம்ம இங்கே முன்னாடி கொண்டு வரணும். 21 வந்து அதுக்கு முன்னாடி பிளேஸ்க்கு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது திஸ் வில் பி த ரிசல்ட். ஸோ த அவுட்புட் வில் பி லைக் திஸ். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஆஃப் தட் அரே பிரிண்ட் ஆகுது. எந்த லொக்கேஷனில் இருக்கிற டேட்டாவை delete பண்ணுறோங்கிறத வாங்கிடுறோம். அதில் இருக்கிற வேல்யூஸை delete பண்ணுறத காமிச்சிருக்கிறோம் நம்ம. அண்ட் தென் கண்டென்ட் ஆஃப் தட் அரே ஆஃப்டர் டெலீஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். To sort an array of elements. So this is a function to print the content of an array. So ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அரே, இன்னொன்று வந்து சைஸ் ஆஃப் தட் அரே. For integer I is equal to 0, I less than n, we are just printing the individual elements. அதே போல் this function is for swapping. இந்த இடத்துல பாருங்கள், we are using star, that is pointer variable. That means we are using pass by reference அப்படின்னு இருந்தால் தான் இந்த வேல்யூஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் டெம்ப்புங்கிற வேரியபிளில் கண்டென்ட் ஆஃப் எக்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் தென் எக்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க இடத்துல ஒய்யோட கண்டென்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஒய் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்க இடத்துல டெம்ப் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன் we are swapping the value at x and y or value at the location pointed by x and y. Bubble sort இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் இஸ் அன் அரே டு சார்ட். வி ஹவ் காட் 5 எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 13 எடுத்து 32வோட கம்பேர் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி ஹாவ் டு கம்பேர் இட் வித் 26, 35 அண்ட் 10 எப்படிங்கிறத பார்க்கலாம். 13, 32 நம்ம கம்பேர் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்ரெடி இந்த கரெக்ட் ஆர்டர். நம்ம அசெண்டிங் ஆர்டர் வேணுங்கிறதுனால அதோடு நிறுத்திக்கிறோம். அண்ட் தென் 32 அண்ட் 26 கம்பேர் பண்ண போகிறோம். நவ் வி ஹாவ் டு ஸ்வாப். 26 வந்து முன்னாடி வந்துடும், 32 பின்னாடி வந்துடும். தென் 32 அண்ட் 35 they are in the same order. அண்ட் தென் 35 அண்ட் 10 இந்த இடத்துல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ 10, 35 வந்துடும். நவ் யூ கேன் see that 35 is the biggest number and it is placed in the correct position. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாஸ் முடியும் போது ஒரு எலிமெண்ட், த பிக்கெஸ்ட் எலிமெண்ட் in that array அதனுடைய கரெக்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அடுத்து செகண்ட் பாஸ் எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் 0th லொக்கேஷனில் இருக்கிறதையும் அடுத்த லொக்கேஷனில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம 13, 26 they are in the correct position. தென் 26, 32 இதுவும் கரெக்ட் பொசிஷனில் தான் இருக்குது.
32 10. இப்போ இந்த இடத்துல இது பிகர் நம்பர், இது சின்ன நம்பர், அதனால் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். 10 32. இப்போ நம்ம 32வும் 35வும் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது கரெக்ட் ஆர்டரில் இருக்குது. 35 இஸ் இன் த கரெக்ட் பிளேஸ். அதனால் நம்ம 32 35 கம்பேர் பண்ண தேவையில்லை. இப்போ 32வோடவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம இது செகண்ட் பாஸ். இப்போ அடுத்து தேர்ட் பாஸ் எடுத்துக்கலாம். நம்ம மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 13 26 கரெக்ட் பிளேஸில் இருக்குது. 26 10 கம்பேர் பண்ண போகிறோம், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். தென் 26 32 நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்த ரெண்டு பொசிஷனில் இருக்கிறதும் கரெக்டான டேட்டா. இப்போ நம்மளுக்கு 3 கரெக்டான டேட்டா வந்துருச்சு. இப்போ ஃபோர்த் பாஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல 13 10 மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். 10 13 வந்துருச்சு. இது இப்போ நவ் த டேட்டா இஸ் இன் த சார்ட்டட் ஆர்டர். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு 5 டேட்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு 4 பாஸ் தேவையாக இருக்குது. அப்போ n டேட்டா இருந்ததுன்னா n-1 பாஸ் தேவை. அப்போ ஒவ்வொரு பாஸ்லேயும் எவ்வளோலாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஸில் நம்ம 0th எலிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு 4th எலிமெண்ட் வரைக்கும் 4 and 5 நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ I வந்து ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 4 வரைக்கும் இருந்தால் போதும். அடுத்ததில் பாருங்கள் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. இப்போ அதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டோடு கம்பேர் பண்ணி முடிச்சிட்டா போதும். அதனால தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கம்பேரிசன் வந்து குறைஞ்சிட்டு வருது. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு 4 கம்பேரிசன், இங்கே வந்து நம்மளுக்கு 3 கம்பேரிசன், இங்கே 2 கம்பேரிசன், இங்கே வந்து ஒரே ஒரு கம்பேரிசன் தான் இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரோக்ராமில் போடலாங்கிறதையும் பார்க்கலாம். We are defining an array with 5 elements. அதுக்கான இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். These variables are defined I, j, k and temp. This is for printing that array content. We are using a function print array. It takes 2 arguments, array comma size of that array. And this nested for loop and if condition is for sorting. And again after sorting we are printing the sorted elements. இப்போ நம்ம சார்ட்டிங் மட்டும் பார்க்கலாம். நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஃபார் த அவுட்டர் லூப் ஆர் த பாஸ். நம்மளுக்கு 4 பாஸ் இருந்தது, 5 எலிமெண்ட் அப்படின்னா 4. சப்போஸ் வி ஹவ் காட் n எலிமெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு திஸ் வில் பி n-1 பாசஸ் நடக்கணும். அடுத்தது உள்ளுக்குள்ளே இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். நம்ம இப்போ jth எலிமெண்ட்டை j+1th எலிமெண்ட்டோடு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ 5 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா j வந்து 4ஆக இருந்ததுன்னா 4 and 5th எலிமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், j வந்து less than 5 - i-1. ஸோ jth எலிமெண்ட் j+1th எலிமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் jth எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் அப்படின்னா we are calling this swap function. இப்போ இந்த இடத்துல கால் பை ரெஃபரன்ஸுங்கிறதுனால the elements will be swapped. அண்ட் தென் அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் நம்ம. அண்ட் தென் ஒன்ஸ் த ஃபார் லூப் j லூப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பாஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் with the different value of I. The initial array elements நம்மளுக்கு இங்கே 5 4 3 2 1ன்னு இருக்குது. ஆஃப்டர் சார்ட்டிங் இட் வில் பி 1 2 3 4 5. இப்போ அந்த அரே அதனுடைய இண்டெக்ஸோடு நம்ம அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். The time complexity of the bubble sort algorithm என்ன அப்படின்னா, நம்ம வந்து பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், worst கேஸ் இந்த மூணையும் பார்க்கணும். பெஸ்ட் கேஸ்னால் என்னென்னா, the data is already in the sorted order. ஆவரேஜ் கேஸ்னால் ரேண்டமாக ஆர்டர் ஆகிருக்கு. வேர்ஸ்ட்டு கேஸ்னால் இப்போ நம்ம பார்த்த மாதிரி 5 4 3 2 1 டிசெண்டிங் ஆர்டர்லேயே ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த ஆவரேஜ் கேஸ் வேர்ஸ்ட் கேஸ் ரெண்டுக்குமே வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n². இந்த பெஸ்ட் கேஸில் இப்போ நம்ம பார்த்த அல்காரிதம் படி பார்த்தா அது ஆர்டர் ஆஃப் n² தான். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம்னா இட் கேன் பி ரெடியூஸ் டு ஆர்டர் ஆஃப் n. எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்லேயே வந்து ஒரு ஸ்வாப்பிங்கும் நடக்கலை அப்படின்னா தென் ஆல் த டேட்டா இன் த சார்ட்டட் ஆர்டர். அப்போ அதுக்காக ஒரு ஃப்ளாகை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பாஸ்லேயும் நம்மளுக்கு ஸ்வாப் நடந்ததா இல்லையான்னு செக் பண்ணிட்டாவே போதும். இப்போ ஃபஸ்ட்டு பாஸில் நம்ம நோ ஸ்வாப்பிங் அப்படின்னா டேட்டா இஸ் இன் த கரெக்ட் ஆர்டர், வி கேன் ஜஸ்ட் கம் அவுட். அப்போ அந்த ஆப்டிமைஸ்டு அல்காரிதத்தில் த டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. Now we'll see how to perform a linear search on an array. ஆல்ரெடி ஒரு அரே டிஃபைன் பண்ணி வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார்
ப்ராம்ப்டிங் த எலிமெண்ட் டு சர்ச். என்ன டேட்டாங்கிறத வந்து கேல ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் நம்ம. அண்ட் தென் we are using a for loop for I is equal to 0, I less than the size. அதில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அது கேக்கு ஈக்குவலான்னு பார்க்குறோம் நம்ம. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கே டபுள் ஈக்குவல் டு எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா ஈக்குவாலிட்டியை செக் பண்ணுறோம் நம்ம. கே ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தோம்னா அரே ஆஃப் ஐ வில் பி அசைன் டு கே. ஸோ அது தப்பு. ஸோ ஹியர் வி ஆர் யூஸிங் கே டபுள் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ஒரு ஃப்ளாகை நம்ம செட் பண்ணிக்கிறோம். எந்த பொசிஷனில் அது சேமாக இருக்குங்கிறதுக்காக இண்டெக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிவிட்டு தென் வி ஆர் பிரேக்கிங். ஏன்னா ஒரு சர்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் கண்டினியூயிங். அதனால் நம்ம பிரேக் பண்ணி வெளியே வந்துடும். சப்போஸ் கே வந்து நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐனா வி ஆர் கிவிங் அன் எம்டி ஸ்டேட்மெண்ட். வெறும் செமிகோலன் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஃபார் லூப் அகெயின் கண்டினியூ ஆகும். இந்த ஃபார் லூப் முடித்து வெளியே வரும்போது ஃப்ளாகோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னா இந்த எலிமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஃப்ளாகோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா இந்த எலிமெண்ட் இஸ் ஃபவுண்ட். ஸோ அதை தான் இங்கே செக் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளாக் ஈக்குவல் டு 1ஆக இருந்ததுன்னா சர்ச் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அந்த எலிமெண்ட்டு எந்த லொக்கேஷனில் இருந்தது அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காக கேக்கமா இண்டெக்ஸ். எல்ஸ் we are printing unsuccessful search. இந்த வீடியோவில் அரேஸ் as discussed in the book by பாலகுருசாமி நம்ம பார்த்தோம். நம்ம அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அரேயோட மெமரி ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அதே போல் ஐஜேத்தோட லொக்கேஷன் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். வாட் ஆர் த ஆப்ரேஷன் தட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் அரேஸ்ன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.